மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே இயங்குகின்ற இந்த ஆட்சியில் 2022ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டு, இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு ஆகிய இந்த 3 ஆண்டுகளில் திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சீருடை வழங்குகின்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு நம்முடைய காளிகாம்பாள் திருக்கோயிலில் இந்த ஆண்டு இந்த சீருடை வழங்குவதற்காக தேவைப்படுகின்ற நிதி 1,49,00,000 ரூபாயை பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர் சீருடைக்கு துறை செலவிடப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அர்ச்சகர்களுக்கு குடியிருப்புகள், அர்ச்சகர்களுக்கு ஓய்வூதியம், பயிற்சி பள்ளியிலே பயிற்சி பெறுகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் அனைவர்களுக்கும் ஊக்கத்தொகை உயர்வு, அதேபோல் பொங்கல் திருநாளில் கருணை கொடை என்ற ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு துவக்கி வைக்க இருக்கின்றார்கள். இது போன்ற எண்ணற்ற பணிகளில் இந்து சமய அறநிலைத்துறை திருக்கோயில்களுடைய குடமுழுக்கு ஒருபுறம் என்றாலும், நிலமீட்பு மறுபுறம் என்றாலும், திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை ரேவர் கருவியின் வாயிலாக அளவீடு செய்து திருக்கோயில் HRNC என்ற கல் நடுகின்ற பணி ஒருபுறம் என்றாலும், 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு ஏற்படுத்துவது ஒருபுறம் என்றாலும், திருக்கோயில் திருக்குளங்களை பாதுகாப்பது, திருக்கோயிலுடைய திருத்தேர்களை பராமரிப்பது, பாதுகாப்பது, புதிதாக திருக்குளங்கள் திருத்தேர்களை உருவாக்குவது என்ற பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும், கிராமப்புறம் மற்றும் ஆதி திராவிடர்கள் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்வதென்று ஒரு ஆன்மீகமான நிகழ்வுகள் இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருந்தாலும், புதிதாக 17 திருக்கோயில்களில் திருவிளக்கு பூஜை, மாதந்தோறும் பௌர்ணமி திங்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டமிட்டு திருக்கோயில்களிலே 20 திருக்கோயில்களிலே நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம், அதேபோல் திருக்கோயில்களுக்கு தேவைப்படுகின்ற குங்குமம் மற்றும் விபூதிகள் தரமாக இருப்பதற்காக 4 இடங்களிலே குங்குமம் மற்றும் விபூதி தயாரிக்கின்ற பணிகளை மேற்கொள்ளுதல், அதேபோல் திருக்கோயிலிலே சார்பில் ஆண்டுதோறும் கடந்த ஆண்டு 500 என்றிருந்த கட்டணமில்லா திருமணங்கள் இந்த முறை 600 கட்டணமில்லா திருமணங்களை நடத்தி வைப்பது, காசிக்கு யாத்திரை செல்பவர்களுக்கு முழுவதுமாக கட்டணமில்லாமல் அரசே நிதியினை வழங்கி கடந்த ஆண்டு 200 பேர்களையும் இந்த ஆண்டு 300 நபர்களையும் காசிக்கு அழைத்து செல்வது, அதேபோல் நம்முடைய சித்தர்களுக்கு விழா எடுப்பது, சான்றோர்களுக்கு விழா எடுப்பது, பாம்பன் சாமியினுடைய 100ஆம் ஆண்டு விழா கூட தற்போது வர இருக்கின்றது. இந்த பாம்பன் சாமி 100ஆண்டு விழாவையும் வெகு சிறப்போடு கொண்டாடுவது, மானசேகர் போவர்களுக்கு உண்டான நிதியுதவியினை வழங்குவது என்று பக்தர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக பல்வேறு புதிய திட்டங்களை உருவாக்கி இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இல்லாதவர்களுக்கு ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி இருப்பதில் அதில் ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு அர்ச்சகர்கள் மற்றும் ஓதுவார்களுக்கு இந்த பொங்கல் தைத்திருநாளில் புத்தாடுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு நடத்தி இருக்கின்றோம். சொன்ன இந்த இடம் அப்படி இருக்காது. இருந்தாலும் இன்றைய தினமே நான் துறையுடைய இணை ஆணையாளரை கொண்டு அந்த இடத்தில் ஆய்வு செய்ய சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நேராக இணை ஆணையாளர் அந்த இடத்திற்குத்தான் செல்வார். திருவள்ளூருக்கு மயிலாப்பூரிலே ஒரு திருக்கோயில் இருந்தது. அந்த திருக்கோயிலை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் வழிகாட்டுதல் பேரில் 13 கோடி ரூபாய் செலவில் அந்த திருக்கோயிலை முழுவதுமாக புனரமைத்து, திருவள்ளூருக்கென்று தமிழ்நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு திருக்கோயிலை ஏற்கனவே இருக்கின்ற கோயிலை முழுவதுமாக புனரமைத்து நல்ல வடிவத்திலே அந்த திருக்கோயிலை உருவாக்குகின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் நாகப்பட்டினத்திலே ஔவையாருக்கு 17 கோடி ரூபாய் செலவிலே
ஔவையார் நினைவு மண்டபத்தையும் கட்ட இருக்கின்றோம். இப்படி ஆன்றோர்கள் சான்றோர் சேக்கிழாருக்கு 2 நாள் இருந்த நிகழ்ச்சியை 3 நாட்களாக மாற்றி இருக்கின்றோம். இதுபோல் ஆன்றோர் சான்றோர்களை பெருமைப்படுத்துகின்ற ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். ஆகவே உடனடியாக அந்த திருவள்ளூர் திருவெற்றியில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த திருக்கோயிலுக்கு இப்போதே ஆணையாளரை ஆய்வு செய்ய சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் கூட இது குறித்து கவலை கொண்டு அவரை கூட நேரடியாக தொடர்பு கொண்டு போதிய பாதுகாப்பும் அதேபோல் தரிசனத்திற்குண்டான ஏற்பாடுகளை நல்க வலியுறுத்தியிருக்கின்றார். எங்களை போன்றவர்களையும் வலியுறுத்த ஆணையிட்டிருக்கின்றார். வரலாற்று காணாத அளவிற்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருப்பதால் இப்படி நீண்ட வரிசையில் அதிக நேரம் காத்து கொண்டிருப்பதாக தேவசம்போர்டு திருவாங்கூர் தேவசம்போர்டு கூறுகிறது. ஆகவே பக்தர்கள் நலனை கருதி கேரள அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் துரிதமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே வருங்காலங்களில் அடுத்தடுத்து இது போன்ற திருவிழா காலங்களில் இது போன்ற கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு கேரள அரசாங்கம் பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அவைகளுக்கு நிச்சயம் தமிழக அரசும் உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.